இப்ப நம்ம இருக்கிற இந்த வீடு தான் கானா வினோத் அவர்களோட வீடு. இந்த ஓட்டு போட்டு ரொம்ப பழைய வீடு. படிச்சது, வளர்ந்தது எல்லாமே அப்படி. இந்த வீட்ல தான் கானா வினோத் அவர்கள் பிறந்தது, வளர்ந்தது எல்லாமே இந்த வீட்ல தான். எவ்வளவு சின்ன வீடா இருக்கு பாருங்க. கானா வினோத் அண்ணனோட வீடு. இங்க பாருங்க. அப்படி உள்ள வந்தாலே அப்படி தலையே தட்டுது. இந்த அளவு தான் ஹைட்டு. இந்த ஓட்டு வீடு கொஞ்சம் பழைய வீடு போல. மழை பெஞ்சா கூட ஒழுகுற மாதிரி தான் இருக்கு. அவ்வளவுதான். இது இந்த அளவு தான் கிச்சனே. இவ்வளவுதான். இந்த இடத்துல தான் கானா வினோத் அவர்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. இவ்வளவுதான் கிச்சன் அப்படிங்கிறப்ப உள்ள வந்த உடனே பார்த்தோம்னா இந்த ரூம் தான். இது ஒரு 3க்கு 3 10க்கு 10 கூட கிடையாது. பாத்தீங்களா? இப்படி ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. கானா வினோத் அவர்கள் இப்படி ஒரு 18 லட்ச ரூபாய்க்குள்ள மணி பாக்ஸை எடுத்துட்டாரு அப்படின்ட்டு. ஆமா, கப்போட வருவான்னு நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா கஷ்டமா தான் அது எனக்கு. ஏன்னா நம்மளுக்கு பணத்தை விட கப்பு நமக்கு முக்கியம் இல்ல. ரொம்ப மனசு கஷ்டமா. அவனுக்கு தேவை கப்பு. ஆனா மக்களுங்க அவன் கூட இருக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியும். நம்ம ஜெயிப்போம்னு அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கை இருந்ததான் இவ்வளவு நாள் வந்தான். 5 நாள் நம்ம ஜெயிப்போன்னு தான் அவன் நினைச்சிருந்தான். 95 நாள் இருந்தவர் 5 நாள் இருக்க மாட்டாரா? அப்ப 5 நாள் அவருக்கு உள்ள என்ன நடந்துக்குது? யார் அவர் என்ன பண்ணா? இங்க நிறைய பேர் என்னன்றாங்க, வினோத் வந்தா தான் எங்களுக்கு பொங்கல். இந்த இடம் கஷ்டப்பட்டதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாப்பா. கோயில்ல ஒரு சின்னதாக தான் உடுக்க அடிச்சான் ஒரு கோயில்ல. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கானாக்கு போனான். அதுக்கப்புறம் போகும்போது அவனு எங்களுக்கே தெரியல எப்படி உங்க வாய்ப்பு வந்ததுன்னு. நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் பாட்டு எழுதி கொடுப்பாங்க. போவோம், கச்சேரி போவோம், வருவோம். இந்த இடத்துல தான் படுப்போம், இந்த இடத்துல தான் சாப்பிடுவோம், கொள்ளுவோம், எல்லாம் பண்ணுவோம். கச்சேரி போனாலும் எங்களுக்கு அதெல்லாம் நல்லா வாழ்ந்து கொடுப்பான். ஃபேமிலிக்கும் நல்லா செலவு பண்ணுவான். என் மக்கள் மனுஷனுக்கு என்ன ஃபங்க்ஷன்னா எங்க மொத்தத்துல அவன் ஒருத்தன் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே சரிதான். நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்ட்ரி ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கானா வினோத் அவர்கள் ஏரியாவில் இருக்கிறோம். இன்னைக்கு என்ன பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னா பிக் பாஸ் சீசன் 9. அதில் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி கண்டிப்பாக கானா வினோத் அவர்கள் தான் டைட்டில் வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துருக்கிற இந்த தருணத்தில் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா 18 லட்ச ரூபாய் மணி பாக்ஸை கானா வினோத் அவர்கள் எடுத்துட்டதா ஒரு தகவல் ஒன்று பரவியே வந்துகிட்டு இருக்குது. அதில் என்ன ரீசன் அப்படிங்கிறது நம்ம அவங்க வீட்டில் உள்ளவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம். இப்போ நம்ம ராயபுரம் அங்கே தான் நம்ம நிற்கிறோம். இப்போ கானா வினோத் அவர்கள் வீடு நம்ம அதுக்கு பின்னாடி தான் இருக்குது. வாங்க நேரில் போய் பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கானா வினோத் அண்ணன் வீட்டில் தான் இருக்கிறோம். இதுதான் அவரோட சொந்த வீடு. இங்கே தான் அவர் படித்தது, வளர்ந்தது, விளையாண்டது எல்லாமே இங்கே தான். அவர் வீடை நம்ம பார்க்குறப்பே நல்லா தெரியுது. ரொம்ப சின்ன வீடு, ஒரு ஏழ்மையான குடும்பம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு பிக் பாஸ் சீசன் 9ல் ஒரு கண்டஸ்டண்ட்டாக பெரிய வாய்ப்பு கிடைக்க ரொம்பவே கஷ்டம். அதுக்கு அவர் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பாருன்னா கண்டிப்பாக அது நம்ம நிறைய படங்களில் அவர் பாடி பார்த்துருக்குறோம். எல்லாத்துலேயுமே நம்ம கானா வினோத் அவர்கள் அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஆனால் அந்த பிக் பாஸ் சீசன் 9 மூலமாக தான் கானா வினோத் அவர்கள் ஒரு ஜாலியான ஆள், ஒரு நல்ல காமெடி பண்ணுவார், நல்லா பாடுவார், எமோஷனல் டைப், எங்கே தப்பு நடந்தாலும் தட்டி கேட்பார் அப்படிங்கிற நிறைய ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே பார்க்க முடிஞ்சது. அப்படிப்பட்டது நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியலை. அந்த எபிசோட இன்னும் டெலிகாஸ்ட் பண்ணலை. அப்படிங்கிறப்ப ஒரு 18 லட்ச ரூபாய்க்குள்ள மணி பாக்ஸ் ஒரு கேம் ஒன்று போய்கிட்டு இருக்கு. இதை யார் எடுப்பா அப்படிங்கிறது பயங்கரமாக ட்விஸ்ட்டாக போய்கிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்ன வந்துச்சுன்னா தகவல், சபரி அவர்கள் அந்த மணி பாக்ஸை எடுத்துட்டாரு அப்படிங்கிறதா நேற்று வரைக்கும் கன்ஃபார்மாக இருந்துச்சு. திடீர் ட்விஸ்ட்டாக கானா வினோத் அவர்கள் அந்த 18 லட்ச ரூபாய்க்குள்ள மணி பாக்ஸை எடுத்துட்டாரு அப்படிங்கிறது பயங்கர ஷாக் எல்லாருக்குமே. இப்போ என்னன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே இந்த கானா வினோத் அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கிறோம், அவங்க ஏரியா மக்கள்கிட்ட கேட்டிருக்கிறோம். எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா கானா வினோத் அவர்கள் தான் கண்டிப்பாக வின் பண்ணுவார். ஏன்னா அவர் யதார்த்தமாக இருக்கிறாரு, நம்மளோட எதிர் வீட்டு பையன் மாதிரி இருக்கிறாரு, உண்மை என்னவோ அதை சொல்லிடுறாரு, உனக்கு பிரச்சனை
பிரச்சனைனா அதை கத்திடுறாரு அப்படிங்கிறப்ப எல்லாமே இது போயிடுது. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி கரெக்டாக பாரு கம்ருதீன் அப்படிங்கிற அந்த ரெட் கார்டு அப்படிங்கிறப்ப ரொம்ப அந்த பிரச்சனையில் பாரு அவரோட ஃப்ரெண்டாக இருக்காங்க, கம்ருதீன் அவர்களோட ஃப்ரெண்டாக இருக்காங்க. கானா வினோத் அதெல்லாம் பார்க்கல. நீ சாண்ட்ராக்கு செய்தது துரோகம், நீ காலை விட்டு எட்டி மிதிச்சது தப்பு அப்படிங்கிறத கரெக்டாக கேட்டார். அப்படிங்கிறப்ப எனக்கு நட்பு அதெல்லாம் கிடையாது, தப்புனா நான் தட்டி கேட்பேன் அப்படிங்கிறப்ப அந்த சீசன்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஐயோ கானா வினோத் தான் கண்டிப்பாக வின் பண்ணுவார் அப்படிங்கிறது. அப்படிங்கிறப்ப ஏன் இது 18 லட்ச ரூபாய் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இப்போ அவர் வீட்டுக்கிட்ட இருந்து பார்க்குறோன்னா, ரொம்ப சின்ன வீடு, ஒரு ஏழ்மையான குடும்பம் அப்படிங்கிறப்ப அவர் என்ன யோசிச்சாருங்கிறது தெரில. கண்டிப்பாக 18 லட்ச ரூபாய் நமக்கு முக்கியமாக இருக்கலாம், ஒருவேளை எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிக்காக ஒருவேளை அந்த 18 லட்ச ரூபா பாக்ஸை எடுத்துருக்கலாமா, இன்னும் நமக்கு கன்ஃபார்மாக தெரியல. இருந்தாலும் இந்த வர எபிசோடில் கண்டிப்பாக அவர் 18 லட்ச ரூபா பாக்ஸை எடுத்தாராங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அவர் வீட்டில் அவங்க கூட பிறந்த அக்கா இருக்காங்க, என்ன தேவை அவருக்கு, ஏன் எடுத்தாரா, எடுத்தது கரெக்டு தானா, இல்லை டைட்டில் வின்னர்னு நம்ம எதிர்பார்த்தோமே நடக்கலையா அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தான் கானா வினோத் அண்ணனோட வீடு. இங்கே பாருங்கள், அப்படி உள்ளே வந்தாலே அப்படி தலையே தட்டுது. இந்த அளவு தான் ஹைட்டு. இந்த ஓட்டு வீடு, கொஞ்சம் பழைய வீடு போல், மழை பெஞ்சா கூட ஒழுகிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான். இந்த அளவு தான் கிச்சனே, இவ்வளோ தான். இந்த இடத்துல தான் கானா வினோத் அவர்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. இவ்வளோ தான் கிச்சன். அப்படிங்கிறப்ப உள்ளே வந்த உடனே பார்த்தோன்னா இந்த ரூம் தான். இது ஒரு 3க்கு 3, 10க்கு 10 கூட கிடையாது, ஒரு 3க்கு 3 சதுர அடி அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோ ரொம்ப சின்ன வீடு. இவ்வளோ தான் கானா வினோத் அவர்களோட வீடு. இதில் தான் வாழ்ந்திருக்காரு. இப்போ தான் தெரியுது அவருக்கு எவ்வளோ முக்கியம் அந்த பணம் அப்படிங்கிறது, எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது. அவர் எவ்வளோ படங்களில் நம்ம பார்த்துருக்குறோம், எவ்வளோ பெரிய பெரிய நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாரு, நல்ல நல்ல பாடல்கள் பாடியிருக்காரு. இப்பேற்பட்ட ஒரு கானா வினோத் அவர்களோட வீடு இவ்வளோ சின்ன வீடா அப்படிங்கிறது பயங்கர ஷாக்கிங்காகவே இருக்குது. வீடு ஃபுல்லாக ஒழுகி அந்த தண்ணி அந்த வடிஞ்சது எல்லாமே அப்படி தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட ரொம்ப சின்ன வீடு. இதில் தான் அவங்க வாழ்ந்துருக்குறாங்க. அப்படிங்கிறப்ப பணம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அவருக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ நம்ம பிக் பாஸில் கானா வினோத் அவர்களை ரொம்ப ஜாலியாக பார்த்துருக்கோம், கிண்டல் அடித்து பார்த்துருக்குறோம், எல்லாரோடையும் அன்பாக இருந்து பார்த்துருக்கோம், நட்பாக இருந்து பார்த்துருக்குறோம், சண்டை போட்டு பார்த்துருக்குறோம். அவங்களோட குடும்பம் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அவங்களோட அக்கா இப்போ நம்ம கூட இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்கலாம். அதில் அவங்க இப்போ 18 லட்ச ரூபாய் அந்த மணி பாக்ஸை எடுத்தது அவங்களுக்கு சந்தோஷமா இல்லை வருத்தமா அப்படிங்கிறத அக்காட்ட கேட்போம். வணக்கம்மா. வணக்கம். நீங்கள் தான் கானா வினோத் அவர்களோட கூட பிறந்த அக்காவா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பார்த்தீங்களா, இப்படி ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு, கானா வினோத் அவர்கள் இப்படி ஒரு 18 லட்ச ரூபாய்க்குள்ள மணி பாக்ஸை எடுத்துட்டாரு அப்படின்ட்டு. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவன் என்ன சூழ்நிலை எத்தான்னு தெரியல. ரெண்டாவது லாஸ்ட் வரைக்கும் நான் பேட்டி கொடுக்கும்போது நான் எடுக்க மாட்டேன், அந்த காசு எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவன் கட்சியில் நிறைய சம்பாரிச்சிட்டான், அவன் நிறைய பணம் பார்த்துட்டு அவனுக்கு பணமே சரியாக ஒரு பணத்தை ஒரு மதிப்பாக வைக்க மாட்டாங்க. ஏன்னா வருது மற்றவங்களுக்கு செய்யணும், நாளைக்கு நான் வச்சுக்க மாட்டான். அவனுக்கு பணமே ஒரு இதுவாக தான் இருந்தான். ஏதோ ஒரு நல்லபடியாக ஒரு வாய்ப்பு வச்சுது, எல்லாம் சம்பாதிச்சதெல்லாம் நல்லா இழந்துட்டான். ஆனால் எங்களுக்கு ஏன்னா மக்களுக்கு எதிர்பார்த்தாங்க வினோத்துக்கு தான் கப்பு அப்படின்னு. ஆனால் இதுக்கு இடையில என்ன ஆச்சுன்னு தெரியல. உள்ள லாஸ்ட் வரைக்கும் எடுக்க மாட்டேன்னு சொன்னவன் 95 நாள் இருந்தவன் ஒரு 5 நாள் இருக்க முடியாதா? அந்த வெளியில் இருக்கிறவங்க உள்ளே போனதுனால அங்கே என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு தெரியல. ரெண்டாவது நானும் நைட்டெல்லாம் வீடியோ பார்த்தேன், ஃபுல்லாக வெளியூர்லேருந்து வந்து ஏன் அண்ணன் இதுமாரி பண்ணியிருக்க மாட்டார், நாங்கள்லாம் அவருக்காகத்தானே பார்க்குறோம். நேற்று அன்றைக்கி வரைக்கும் குவைத்து, ஆஸ்திரேலியா நிறைய நாட்டிலேருந்து ஃபோனு வந்தது, ஏன் இப்படி பண்ணாருன்னு. ஒரு பாய் சொல்கிறாரு, நாங்கள் நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்து இந்த செய்தியை கேட்டோன்னே எங்களுக்கு பதட்டமாக ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு அவர் குவைத்துலேருந்து. அதுவும் அவங்க ஃப்ரெண்டுங்களாம் பேசிக்கல, பண்ண மாட்டார், அவர் பணத்தை எடுக்க மாட்டார். அவர் வெளியிலேருந்து உள்ளே போனவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அந்த அரோகரா வந்து அவர்கிட்ட அவ்வளோ இதுவாக பேசினுக்குது, பணம் எடுத்துருவாங்க, பணம் யாரும் எடுக்க மாட்டாங்க, நீ நைட்டோட நைட்டு எடுத்துரு அப்படின்னு அவருக்கு உட்கார வச்சு அவர் ரொம்ப நேரமாக பேசியிருந்தது நாங்கள்லாம் பார்த்தோம். நாங்கள் பார்க்கும்போது அண்ணன் வந்து தெளிவாக தான் இருக்கிறாரு. அப்போட என்ன சொல்கிறாரு, இல்லை அடுத்த கேம்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாரு அண்ணன். அப்படியும் அந்த பொண்ணு வந்து அவரை மூவ் பண்ணுது. அதுக்கப்புறம் அண்ணன் எப்படி இதை எடுத்தாரு, ஏன் பண்ணாருன்னு எங்களுக்கு ஒன்று எப்படி இதெல்லாம் எங்களுக்கு மக்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தோம். ஆனால் இது ஒரு அதிர்ச்சி. எவ்வளோ கஷ்டத்தில் அவர் வளர்ந்தார், எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார்? இந்த இடம் கஷ்டப்பட்டதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாப்பா. கோயிலில் வந்து ஒரு சின்னதாக தான் உடுக்க அடித்தான் ஒரு கோயிலில். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கானாக்கு போனான். அதுக்கப்புறம் அவனு எங்களுக்கே தெரியல எப்படி உனக்கு வாய்ப்பு வந்ததுன்னு. நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் பாட்டு எழுதி கொடுப்பாங்க,
மற்ற கச்சேரி போனால் கூட மொத்தங்க நீங்கள் போங்க, நான் சம்பாரிச்சது போதும், நீ கஷ்டப்படுற, நீ ஒரு நல்லா சம்பாரின்னுவாங்க. பாட்டு எழுத வந்தாங்கன்னா அவங்களுக்கு பாட்டு எழுதி கொடுப்பான். காசு கொடுத்தானா வானாப்பா நான் உனக்கு ஃப்ரீயாக எழுதி தரேன் அப்படின்னுவான். அப்படியே அவனுடைய இது போச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விஜய் டிவியில் கூப்பிட வச்சாங்க. அப்படியே ஒரு தத்துவ பாட்டெலாம் பாடினாங்க. ஒரு தப்பான பாட்டு பாடணுன்னு சொல்லிட்டு எழுத வந்தாங்கன்னா நான் பாட மாட்டேன், வேணாம் அந்த பாட்டு. ஏன்னா மக்களுங்க திருந்தணுன்னு தான் நான் பாடுறேனே தவிர அவங்க கெட்டு இந்த காசை நான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லைன்ட்டு நிறைய வார்த்தையை வந்து நிறைய டிப்பாக அதை அவாய்ட் பண்ணியிருக்கான். எனக்கும் வருவான், நல்லா கொடுத்துட்டு போவான். அவங்க அண்ணன் தம்பிக்கும் கொடுப்பான். ஃப்ரெண்டுங்க வந்தாலுமே நல்லா செலவு பண்ணிட்டு போவான். ஃபேமிலிக்கும் நல்லா செலவு பண்ணுவான். என் மக்கள் மனசுக்கு என்ன ஃபங்க்ஷன்னா எங்கள் மொத்தத்தில் அவன் ஒருத்தன் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சான். அவன் லாஸ்ட் வரைக்கும் எடுக்க மாட்டேன்னு தான் சொல்லின்னு இருந்தான். அதுக்கு இடையில வந்து அவனுக்கு உள்ளே என்ன ஆச்சுன்னு தெரியல. 2 நாளாக அவங்க வாட்டர்மேன் சார் அந்த எல்லாம் உள்ளே போயிட்டு அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க. கோவமே படாமல் இவ்வளோ நாள் கோவப்படாமல் இருந்தான். இவங்க போய் எவ்வளோ கோவப்பட்டான், எதுக்காக அவன் எவ்வளோ கோவப்பட்டான், யார் என்ன சொன்னாங்க, யார் என்ன பண்ணாங்கன்னு. விஜய் சேதுபதி என்ன சொன்னார், சிம்பாசனம் உனக்கு தான் சொல்லிட்டு போனார், உள்ள குருங்களாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இப்படியெல்லாம் இருந்து ஏன் இதை செஞ்சான், அப்போ உள்ள என்ன நடந்தது அப்படின்னு தான் எங்களுக்கு சந்தேகம். எனக்குறது இல்லை, இந்த ராயபுரத்துலேயே விண்ணத்து பணம் எடுக்க மாட்டான் அப்படின்னு ஒரு இந்த தமிழ்நாட்டிலேயே மொத்தம் எல்லாத்துலேயும் இந்தியாவில் வெளிநாட்டில் கூட அவ்வளோ ஆர்வமாக இருந்தான். வின்னர் அவன் தான் அடிப்பான், எடுக்க மாட்டான் தான் எங்கள் வீட்டாண்டியே பேசினாங்க. நான் எங்கே போனாலும் பேசிப்பாங்க, உலகமே பேசிச்சு. ஃபோன் பண்ணி கூட எடுக்க மாட்டார் தான் அவனும் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தான். ஆனால் ஏன் எதுக்கு? ஆனால் பணம் என்னை பொறுத்தவரைக்கும் பணம் வந்து அவனுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா இதில் நிறைய கச்சேரியில் அவன் சம்பாரிச்சு நிறைய பணம் பார்த்துட்டான். அவ்வளோ பணத்தை அவன் சேஃப்டி பண்ணாதவன் இதை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவனுக்கு தேவை கப்பு. ஆனால் மக்களுங்க அவன் கூட இருக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியும். நம்ம ஜெயிப்போன்னு அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கை இருந்தது தான் இவ்வளோ நாள் வந்தான். 5 நாள் நம்ம ஜெயிப்போன்னு தான் அவன் நினச்சிருந்தான். ஆனால் இதுக்கு இடையில உள்ள என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆமாம், கப்போட வருவான்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் கஷ்டமாக தான் இது எனக்கு. ஏன்னா நம்மளுக்கு பணத்தை விட கப்பு நமக்கு முக்கியம் இல்லை, அதுதான் எங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு ஆமாம் ரொம்ப மனசு கஷ்டமாக. எனக்கு கப்பு தேவையில்லைன்னா தமிழ்நாட்டுக்கு கப்பு, இந்த உலகத்துக்கு கப்பு தேவை. எதை நம்பி வினத்துக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க, ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா வினத்து இருக்கிறவங்க தான் நாங்கள் பிக் பாஸ் பார்ப்போம், இப்போல்லாம் நாங்கள் டிவியே பார்க்குறது கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ எவ்வளோ நிறைய பேர் வெளியில் கொண்டுறாங்க. நிறைய பூமாங்க நிறைய பாய்ங்கெல்லாம் சொல்கிறாங்க இனிமேல் பார்க்க மாட்டாங்க. இப்போ கூட ரேஷன் கடை போட்டால் பேட்டி எடுக்க வந்தாங்க, எந்த டிவிலேருந்து வந்தாங்கன்னு தெரியல. ஒரு பாய் சொல்கிறாரு, வாலண்டியாக அவர் வந்து பேசுகிறாரு, அவர் நான் கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு. என்ன பண்ணேன், இல்லை அண்ணன் எடுத்துருக்க மாட்டார், உள்ளே என்னமோ நடந்துக்குது, நாங்கள்லாம் அண்ணனுக்கு தான் ஓட்டு போட்டோம், எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாகுது. ட்ரிபிள் கேண்டிலேருந்து ஒரு 10 பேர் வந்தாங்க குழந்தைங்கள எட்டுக்குன்னு. அண்ணன் ஜெயிச்ச அண்ணன் தான் கப்படிப்பார், அண்ணன் வந்தாருன்னா நாங்களாம் வரோம்னாங்க. அவர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, அண்ணன் செய்ய மாட்டார், என்ன நடந்ததுன்னு தெரியலையே, 95 நாள் இருந்தவர் 5 நாள் இருக்க மாட்டாரா, அப்போ 5 நாள் அவருக்கு உள்ள என்ன நடந்துக்குது, யார் அவர் என்ன பண்ணா, இதில் என்ன பிரச்சனை, அப்போ அவங்களாம் கூட்டினே இருப்பாந்து ஏதோ ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. ஆனால் கம்முருந்து கண்டிருந்தானா இந்த அளவுக்கு நடந்திருக்காது. இப்போ வரவேற்கிறதுக்கு எவ்வளோ காத்துட்டு இருக்கீங்க காண விண்ணத்தை வர 100 நாள்? இங்கே நிறைய பேர் என்னன்றாங்க, விண்ணத்து வந்தால் தான் எங்களுக்கு பொங்கல். நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.